கோலங்களை வெளிப்படுத்துவதே கண்காட்சி என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த வகையிலே எமது கல்லூரியினுடைய மாணவிகளினுடைய ஆளுமைகளை ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்ற அந்த கண்காட்சி இன்னும் சற்று நேரத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது. வகையிலே கல்லூரி சமூகம் சார்பாக பிரதம விருந்தினர் உள்ளிட்ட அதிதிகள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்தோடு வரவேற்றிருக்கின்றனர். பிரதான நுழைவாயிலுக்கு வந்திருக்கிறோம். வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரி, இந்து பண்பாட்டை இந்த மண்ணிலை பேடுகின்ற ஒரு தலையாய மகளிர் கல்லூரி சமய பிரிவுக்கான கண்காட்சியோடு 2025ஆம் ஆண்டிற்கான வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியினுடைய கண்காட்சியை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். தலையத்தினுடைய கண்காட்சி இப்பொழுது தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. உங்களுடைய இன்றைய விழாவினுடைய பிரதம விருந்தினர்கள் உத்தியோகபூர்வமாக தொடர்ந்து கௌரவ விருந்தினர் அவர்களை மக்களை சுடேற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் அவர்கள் மக்களை சுடேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கல்லூரியினுடைய அதிபர் அவர்களை மக்களை சுடேற்றுமாறு அன்போடு கேட்டிருக்கின்றோம். நமது வணிகத்தினுடைய கணக்காளர் அவர்களை மக்களை சுடேற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். மாணவ சாரதி ஒருவரை மங்கள விளக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆசிரியர் சார்பு ஒருவரை மங்கள சுடேற்றுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். சகோதர
சமய பாரம்பரியப்படி மெழுகுதிரி ஏற்றாது, விளக்கேற்றி, கேக் வெட்டாது, பொங்கல் வைத்து, சமயமுறைப்படி வாழ்வை மேம்படுத்துவதற்காக பிறந்த பொங்கல் வச்சு தான் கொண்டாடுறோம். வெண்டைக்கார எல்லாம் கொண்டாடலாம். பூணூல் நல்லறத்தோடு இங்கே பெண்ணுற போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம். நாளும் மச்சமும் நாய்க்கற்க வேண்டுமா ஞான நல்லறம் வீர சுதந்திரம் வேடனற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ. தண்ணி வாங்க மற்ற பாடத்துக்கு போயிட்டாரு. அஞ்சு இருக்கும். அஞ்சு அதுவும் போல முக்கியம். Nanti
வணக்கம் சார். வணக்கம் ரமணன். இந்த வடைந்து மகளிர் கல்லூரியின் தமிழ் ஆசிரியராக இருக்கிறீங்க. இன்றைக்கு வந்து கல்வி கண்காட்சி நடக்குது. இது சம்பந்தமாக உங்களோட கருத்தை சொல்லுங்க. நாங்கள் ரமணன் தமிழ் வளவென்ற மகுடத்தில் நமது கல்லூரியினுடைய உயர்தர தமிழ் பாட மாணவர்கள் ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் இப்போ அழகாக பார்த்திருந்தீர்கள். எங்களுடைய இந்த கண்காட்சியில் எங்களுடைய பிரிவுக்கு நாங்கள் இட்ட பெயரே தமிழ் வளவு. காரணம் என்னென்றால் இன்றைக்கு வளவென்ற சொல்லு எங்களுடைய புழக்கத்தில் இல்லை. அதால தமிழ் வளவென்ற மகுடத்தில் நாங்கள் இந்த கண்காட்சியை அமைச்சிருக்கிறோம். முதலில் இங்கே அருமரந்த புத்தகங்களை கொண்டு வந்து இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம். அவையார் சொல்றாள், நூலளவே ஆகுமாம் நுண் அறிவு. ஒருவன் எவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறானோ அந்த அளவு தூரத்துக்கு அவனுடைய அறிவு விருத்தி அடையும். எனவே எங்களுடைய பிள்ளைகளிடத்துல வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தணும் என்றதுக்காக அருமருந்த பல புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அடுத்ததாக ரமணன் என்னுடைய பிள்ளைகள் ஒரு தமிழ் சோலை அமைத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சோலை இந்த மண்ணுக்கு உணவை கொடுத்து மருந்தை கொடுத்து இந்த மண்ணை காக்கிறதோ அதுபோல எங்கள் எழுத்துக்கள் எங்களுடைய மொழி இந்த தேசத்தை காக்கிறது என்பதை இந்த உலகிற்கு சொல்வதற்காக சோலை என்ற குறியீட்டில் இந்த காட்சியை நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இங்கால ஐவகை நிலங்கள் உங்களுக்கு தெரியும். தமிழர்களுடைய எந்த வாழ்வியல் கூறுகளும் ஐவகை நிலங்களோடு உதயமாகிறது. அதை எங்களுடைய பிள்ளைகள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். மறுபக்கம் ரமணன் இது ஒரு மிக விஷயம் என்னன்னு கேட்டால், தமிழை தாய்மொழியாக கொள்ளாத அல்லது தமிழர்கள் பூர்வீகமாக வாழாத தேசங்களில் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில தமிழ் கதிரை இருக்கு. வேதனை என்னென்றால் எங்களுடைய பாடசாலைகளில எங்களுடைய வீடுகளில எங்களுடைய பொது மன்றங்களில தமிழுக்கு ஒரு கதிரை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நாங்கள் இன்றைக்கு இந்த கதிரையை இட்டு உலகுக்கு தமிழை கொண்டு போன வள்ளுவனை அந்த கதிரையிலே அமர்த்தி உலகுக்கு அவன் கொடுத்த சட்ட புத்தகத்தின் குறியீடாக செங்கோலை முன்னாலே வைத்து இன்றைக்கு இந்த மண்ணிலே இந்த தமிழ் கதிரை என்கிற விடயத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஆரம்பம் எங்களுடைய பாடசாலைகள் தோறும் பல்கலைக்கழகங்கள் தோறும் தமிழ் கதிரையினுடைய உதயம் நிகழும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்த இன்னொரு விசேடம் இன்னும் அவர்கள் வரவில்லை. சரியாக 9:30க்கு கம்பரும் வள்ளுவரும் இங்கே வருவதாக சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் வந்தால் அவர்களோடு பேசலாம். நிச்சயமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒழுக்கத்தை ஒழுங்கை சொன்னவர்கள். எனவே உரிய நேரத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்று நம்புகிறோம். அடுத்த ஒரு சிறப்பம்சமாக எங்களுடைய மாணவர்களினுடைய காத்தவராயன் சிந்தனடை கூத்து இந்த இடத்திலே இடம்பெற இருக்கிறது. கற்கோவளத்தினுடைய புகழ் பூத்த அண்ணாவியார் நந்தகோபால் அவர்களினுடைய நெறியாள்கையிலே இன்றைக்கு காத்தவராயன் சிந்தனடை கூத்து இங்கே இடம்பெற இருக்கின்றது. இந்த மாணவிகள் சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்ற மகுடத்திலே கேள்விகளை கேட்டு பிள்ளைகளுக்கு பரிசுகளை வழங்குவதற்கு இருக்கிறார்கள். இதனாலே மறுபுறம் இந்த இடத்திலே கதாபிரசங்கம் இடம்பெற இருக்கிறது. இத்தகைய விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய பொழுது எங்களுடைய தமிழ் வளவை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். ரமணன், இத்திய காலம் வந்து நூல்கள் அதில் பார்க்கறதே குறைவு. இங்க உங்களை கல்வி கற்கும் மாணவர்களுடைய செயற்பாடு நூல்கள் பார்க்கறதுல எப்படி இருக்கு? உண்மையில ரமணன், சில நேரங்களில நாங்கள் தான் தவறு செய்கிறோமோ என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. கடந்த சிலப்பதிகார விழாவில கூட எங்களோட பிள்ளைகள் அந்த விழாவில காட்டிய ஆர்வத்தை பார்க்கும் போது ஆசிரியர்களாகிய நாங்கள் எங்களோட பிள்ளைகளை சரியான பாதைகளுக்கு கொண்டு போறதில்லையோ என்ற வேதனை எனக்கு ஏற்படுகிறது. அதே போல சில ஆலோசனைகளை நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்கினேன். அவர்கள்தான் முழுக்க இவ்வளவு விடயங்களையும் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையில அந்த பிள்ளைகளுக்கு ஆர்வம் இல்லை என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையில பிள்ளைகள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். அதுபோல நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை பற்றி கேட்டீர்கள். நூல்களை வாசிக்கின்ற சூழலை எங்களுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை குடும்பங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன, எத்தனை பாடசாலைகள், எத்தனை ஆசிரியர்களில் கவனமாக இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு எனக்கு முன்னால் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுப்போமாக இருந்தால் எங்கள் பிள்ளைகள் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை.
உங்களை போல ஒரு ஆசிரியர் கிடைத்ததுக்கு இந்த பாடசாலை பெருமை அடைய வேண்டும். சந்தோஷம். எல்லாம் இறைவன் சித்தம். காண்டிதான் நாங்கள் இந்த நூல்களை வந்து தமிழக சபாநாயகர் காலேஜ் சரி சரி இங்க முடிச்சிட்டு வரமா அடுத்தது போகலாம். தமிழில் இருக்கிற சில இலக்கணங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். சார்பெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், பகுபத உறுப்புகள், மற்றது அறுவகை பெயர்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறோம். தமிழில் இருக்கிற ஐவகை நிலத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதில் 5 நிலம் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. வணக்கம். தமிழ் தாயின் இரு கண்களோடு பேச வந்ததையிட்டு மகள் வள்ளுவர் மற்றும் வள்ளுவர் இருவரிலும் உங்கள் ஆவலுக்கு உரியவர்களோடு நீங்கள் உரையாடலாம். ஒரு சமயத்தில் ஒருவர் மாத்திரமே உரையாடலாம். பெருமக்களே வணக்கம். வணக்கம். நீங்கள் இயற்றிய நூல்கள் எனக்கு உச்ச புகழை பெற்று தந்தது கம்பராமாயணம் மற்றும் சரஸ்வதி அந்தாதி, லட்சுமி அந்தாதி, சடமோகன் அந்தாதி முதலான நூல்களையும் நான் படைத்துள்ளேன். நீங்கள் எந்த வகையில் வேறுபடுறீங்க? வால்மீகி ராமாயணத்திலிருந்து கம்பராமாயணம் நீங்க இந்த வகையில் வேறுபடுறீங்க? நீங்க எத்தனை குரல் ஏற்றினீங்க? 30. எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். தமிழ் தட்டத்தின் தந்தை என்ற கட்டுரை எழுதியவர். தமிழ் தட்டச்சில சரியான சார் பாரு சார் யாருக்கும் தெரியும் தமிழ் தட்டத்தில் பங்கு தமிழ் தட்டத்தில் அரசாங்க மாணிக்க அம்மன்
5 வயதிலே அறியா பருவத்திலே அடியார் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களார். இப்பொழுது 12 வயது கண்டிப்பெண்ணாக வந்திருக்கிறேன். சரி பண்ணு, நீ இப்பொழுது எதற்காக வந்திருக்க? உங்களுக்கு ஒரு வகையான பலகாரம் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வகையான பலகாரம்? சீனியர் சிற்றுண்டி வாய்ப்பேன். சரி பண்ணே, கையில் கொடுப்பாங்க. கையில் கொடுத்தால் கரைத்து விட மாட்டார். சரி பண்ணே, நீ இப்போது என்னதான் செய்ய போகும்? வாயில் தான் போட வேண்டும். சரி பண்ணே, போடுப்பாங்க. பண்ணே, உச்சத்து பள்ளி சொல்லுங்க. உச்சத்து பள்ளிக்கு அச்சம். சரி பண்ணே, போடுப்பாங்க. பண்ணே, ஒற்றை தும்மலாக இருக்கு. ஒற்றை தும்மல் நம் இருவருக்குமான ஒற்றுமைதான் அத்தாரு. சரி பண்ணே, போடுப்பாங்க. அத்தார் துப்புகிறார். நீ வைகரை சென்று தவசிடு. அந்த நேரத்தில் நான் ஒரு மானாகவும் உன் அண்ணன் திருமாலாக ஒரு கலையாகவும் வந்து ஒரு பிள்ளையை ஈன்று விட்டு செல்வோம். அந்த பிள்ளையை நீ எடுத்து பிள்ளை என்றே வளர்.
தவத்தால் பெரிய பலா புதுமாரியம்மன் தான் திறந்தாள் நல்ல பலா அவளே தவசோ புதுமாரியம்மன் தீவாரே சபையோரே ஐயா பெரியோரே நானும் ஆதி சிவன் மைந்தனெல்லோ நானும் ஆதி சிவன் மைந்தனெல்லோ நானும் ஆதி தாத்தனோடி தாரே சபையோரே ஐயா பெரியோரே நானும் ஆதி சிவன் மைந்தனெல்லோ அங்கு சோதி நில்லானென்றோலிக்க அங்கு சோதி நில்லானென்றோலிக்க இங்கு துணையராய் யாரும் இல்லை ஆதி சிவமே ஐயா ஆதி சிவமே சோதி நில்லானென்றோலிக்க அங்கு சோதி நில்லானென்றோலிக்க அங்கு துணை செய்வாய் யாரும் இல்லை ஆதி சிவமே ஐயா ஆதி சிவமே அங்கு சோதி நில்லானென்றோலிக்க பாலன் வந்தேன் சவிதனில் பாலன் நான் வந்தேன் சவிதனில் பாலன் வந்தேன் சவிதனிலே பாலன் நான் வந்தேன் சவிதனிலே பாலன் வந்தேன் மன்னருக்கு வணக்கம் சொன்னேன் பாலன் நான் வணக்கம் சொன்னேன் பாலன் வந்தேன் சவிதனிலே இது வித்துவான் சங்கீதமல்ல இது வித்துவான் சங்கீதமல்ல காலமுமல்ல ஐயா காலமுமல்ல இது வித்துவான் சங்கீதமல்ல இச்சபையில் வீற்றிருக்கும் தாய்மார்களே தந்தைமார்களே என் நண்பர்களே சிறுவர்களாகிய நாங்கள் நாடகங்களில் நடிக்கும் போது சொற்பிழை பொருட்பிழை பிள்ளைகள் விட்டிருந்தால் உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு பிள்ளைகள் விட்டு மன்னிப்போம் அதுபோல எங்களையும் நாங்கள் என்ன குற்றம் செய்தாலும் தான் நாங்கள் என்ன குற்றம் செய்தாலும் தான் நீங்கள் எல்லாம் பொறுத்தருள்வி சபையோரே ஐயா பெரியோரே பாலர் என்ன குற்றம் செய்தாலும் தான் பாலர் என்ன குற்றம் செய்தாலும் தான் நீங்கள் எல்லாம் பொறுத்தருள்வி ஆதிவாசி கன்னடம் முதலி வந்தார் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. வழக்கு
தெரியும் தெரியுமோ உங்களோட பிள்ளைய வந்தது சரி நான் சரி நெருக்கடியாக இருக்கும் ஓ 10 மணி அப்புறம் ஓகே சார் வெளியே இந்த அப்புறம் முடிஞ்சு நல்லாச்சு நான் கூட செகண்டரி ஸ்கூல் தான் கொடுத்தேன் அந்த பிள்ளையெல்லாம் பார்க்கணும் பள்ளியடி ஸ்கூல் செய்வேன் வந்து ஒளியன்களின் வரி வடிவம் எடுத்து இதை வந்து நாங்கள் 2 வகைப்படுத்தலாம். முதல் எழுத்து சேர்த்து முதல் எழுத்து வந்து மணிக்கு முதல்ல வந்து சொற்களுக்கு பார்க்கக்கூடியது. அது வந்து 2 வகைப்படும். உயிரெழுத்து மெய்யெழுத்து. உயிரெழுத்து வந்து உச்சரிக்கும் போது காற்று வந்து தடையின்றி வெளிவருமாயின் அது உயிரெழுத்து. மெய்யெழுத்து வந்து உச்சரிக்கும் போது காற்று வந்து உங்களுக்கு தடைப்பட்டு வெளிவருவது வந்து மெய்யெழுத்து. இந்த உயிரெழுத்து வந்து 2 வகைப்படுத்தலாம். குறில் நடில். குறில் வந்து சிறிய ஓசையுடைய எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்து. நடில் வந்து நீண்ட ஓசையுடையவை. மெய்யெழுத்தை வந்து நாங்கள் 3 வகைப்படுத்தலாம். வெள்ளினம் வெள்ளினம் இடையினம். மற்ற வந்து சார்பெழுத்து. சார்பெழுத்து வந்து முதலெழுத்துக்கள் தவிர்த்த உயிர்மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவைந்த மாற்றுகளிலிருந்து நீண்ட அல்லது குறுகி ஒழிக்கிற சார்பெழுத்து. இது வந்து 10 வகைப்படும். ஒன்று வந்து உயிர்மெய் எழுத்து, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், சுற்றியடிகரம், சுற்றியடுகரம். உயிர்மெய் எழுத்து வந்து உயிரோடையும் சேர்ந்த தோசை வந்து உயிர்மெய் எழுத்து. இது வந்து உயிர்மெய் குளிர் உயிர்மெய் நொடி 2 சேர்ந்து தான் பெறும். ஆயுத எழுத்து வந்து முக்கோண அமைப்பில் உள்ள 3 புள்ளிகள் கொண்ட எழுத்துக்கள் வடிவம். ஒவ்வொரு செக்ஷன் இருக்கு கெமிஸ்ட்ரி ஆறு வந்தால் இது 6ல் வச்சு என்னிடத்துல இருக்கிற அவனால வச்சு இதை நாவல எடுக்கணும். எடுத்தால் என்ன ஏதாவது இருக்கா? இல்லை வேற கூட இருக்கா? ஓகே அதே ஆளுக்கு அப்படி அதனால் செலவு இருக்கு. தந்தை வந்ததுதான்
இது என்ன போகும் நான் வந்து பார்த்தா அப்படியே இந்த பேரை ஒன்று பேர் வேற சரி சரி சார் அது டேர்ன் பண்ணி வருது சரி லங்கோ அடி ஜல்லிக்கட்டு நம்ம நாட்டில் நடக்குது ஆரம்பிச்சு இளைஞர் நடக்குது இந்தியாவில் ராமாயணத்தில் அரிமலையிலேருந்து வெளிப்படுறவர் மட்டும் அதை சூழ்நிலை சந்திச்சு போகிறதுல மட்டும் இது காட்சியாக சொல்லியிருக்காங்க. அரண்மனையிலேருந்து வெளிக்கமே காணாமல் தங்கி கடலை ஆட்ட கடற்கரை யார் போட போனிக்கிறாங்க காலமே கூட செய்யணும் காலமே ஈழத்து சீவை தாமதம் சொல்லுமா அது கேள்வி சார். விட இந்த மூண்டும் அதில் சரியான விடைய சொன்னீங்கன்னா சரி விடைய தொட்ட பத்தாதான் நிலத்தில் அங்கே வா ஐடியா போன வர்க்கம் கட்டி 5 வர்க்கம் 6 வர்க்கம் வர்க்கமுலாம் இருக்கு வர்க்கமுலாம் பத்தம் அது இந்த ரூல்ஸ் வந்து இப்படி மட்டும்தான் போகலாம். டைவர்ட் சைட்டால் போகவே கூடாது. முன்னுக்கு போன இது வந்து இன்னைக்கு வரும்.
கார் போட்டால் காசு வருமா? ஏடிஎம் எவ்வளோ காசு கொடுக்கலாம்? இல்லைண்டா ஒரு ரூபா தான் இருக்கும். வடமராட்சி கல்வி நிலையத்தினுடைய பண்ணவி பாடசாலையான வட இந்து மகளிர் கல்லூரியில் கல்வி கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மாணவருடைய கல்வி கண்காட்சி உண்மையான இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மாணவர்களுக்கு தேவையான ஒரு கண்காட்சி. அந்த வகையில் அந்த கல்வி கண்காட்சியை எல்லா துறை சார்ந்த பாடங்களுக்கும் பொருத்தமான விடயங்களை தெளிவாக தேர்ந்தெடுத்து இங்கே மாணவர்கள் காட்சிப்படுத்தி அந்த காட்சிகளை மாணவர்கள் ஒவ்வொருவரும் இங்கே தெளிவாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் இந்த மாணவருடைய கல்வி கண்காட்சி இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் உண்மையாக கற்பித்த செயற்பாட்டுக்கு சிறந்த உபகரணமாகவும் இந்த கல்வி கண்காட்சியை பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்கள் பெரிதும் உதவும் என நம்புகின்றோம். ஆகவே இந்த கல்வி கண்காட்சி மாணவருடைய கல்வி பருவத்தை உயர்த்துவதற்கு பெரிதும் பங்களிப்பு செய்வதுடன் அவருடைய விருப்பத்துடன் அதாவது ஆர்வமாக அக்கறையுடன் அந்த செய்யப்பட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சயின்ஸ் அதுக்கு தான் சார் மினக்கெடு மற்ற ஏழு காலம் மினக்கெடு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதெல்லாம் அடித்தர என்ன அங்கே ஜாயின் பண்ணிட்டு ரொஹான் டாக்டர் விஓஜியில் மகள் இல்லை
ஜூனியர் பி எல்லாம் சரி வருது நாங்கள் 20 அப்படி அதில் முட்டை வரும் ஒன்று சரி முட்டினால் திருப்பி போகணும் இப்படி தான் கொண்டு போகணும் அடர்த்தியை ஒப்பிட இது தண்ணி இருக்கு கல்ல மண் இது எலக்ட்ரானிக் டெவலப் பார்க்கலாம் என்ன தெரியுது என்னமா இதெல்லாம் சைக்கிள்
தெளிச்சு கொண்டு வருவாங்க இந்த அருவி கூட வாகனங்களே கார் வளர்ந்துருக்குன்னா அப்படி பெரியாரோட பாஞ்செல்லாம் படி நீ மட்டும் படிக்கிறது அறிவு கொடுப்பாரு நீரின் பயன்பாடு சென்னையில் வண்ணத்தில் வாழ்க்கை வட்டம் தண்ணி வச்சுக்கலாம் அங்கே இருக்க மாதிரி என்ன உள்ளுக்குள்ள போடுறீங்க ஈனோ தூக்கி போடுறீங்களா ஒளிச்சக்தியாமா கொடுத்த உடனே மோட்டர் மின்சக்தி இயக்க இயக்க சக்தியா சக்தியா மின்ன கொடுத்தனா சவுண்ட் எழுத இதை அமர்த்தும் போது வெளியில சக்தி அமர்த்தும் ரெண்டு கிடக்கு 1000 2 ஃப்ளோர் வரையா இல்லை 2 மணி ரெண்டு வந்து அங்கே முடிஞ்சு இது வெளி மேலே படிக்கிறேன் சூடு பண்ணுறாங்க ஏன் அவன் எந்த வாங்கிக்கிறது ஆள் கடை நீர் மூலிகை பெற்ற வாங்கிக்கிறேன் வீட்டிலையும் பாவிக்கிறான் அமுக்கம் என்ன அமுக்கத்தை அந்த கொதிக்குழாய்க்குள்ள KOH கரைசல் இருக்குது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசல். இது வெளிவர கார்பன் டை ஆக்சைடு வந்து KOH கரைசல் உண்டு. ஒட்சிஜன் வாயுவை இது முளைக்க வீட்டுகள் உள்ளெடுக்கும். அப்போ இதுக்கு வந்து வெற்றிடம் வந்து அமுக்க குறைபாடு ஏற்படும். அதுக்காக இந்த ஜூ குழாயில் இருக்கிற நீர்மட்டம் இதுக்குள்ளாக உயரும்.
மீன் முதல் என்ன மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் தேவையில்லா வீட்டை இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் அலங்காரம் அந்த சுவிட்சை பிடிக்க லைட் பண்ணுறோம் இந்த லைட் இந்த வெப்பத்தில் வந்து நீரெல்லாம் வாட்டர் இந்த பல்ப் இந்த வெப்பநிலை ஓரளவு குறைக்கிறதுக்காக ஃபேன் இந்த பல்ப் இந்த வெப்பநிலையால் இந்த முட்டையிலேருந்து கோழி கொண்டு வரும் எல்லா முட்டையும் வைக்கலாம் எல்லா முட்டையும் தான் புரியுங்க இது கடை முட்டை வீட்டு முட்டை வீட் போல் கடையில் வணக்கம் வரையில் மகளிர் கல்லூரியில் கல்வி கண்காட்சியில் எப்படி இருக்கு மாணவர்களுடைய செயற்பாடு எப்படி இருக்கு? மாணவர்களிட கற்றல் அறிவித்தல் செயற்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த கல்வி கண்காட்சியானது மிகவும் ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட திறமைகளை இங்கே வெளிக்காட்டி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அவையின் கற்பித்தலுக்கு இந்த கண்காட்சி மிகவும் பெருந்துணையாக நினைக்கிறேன். இப்போ எங்களோட அயல் பாடசாலைகளும் இங்கே பார்வையிட வந்திருக்கின்றார்கள். இந்த பாடசாலைக்கு மட்டுமல்ல அயல் பாடசாலைகளும் இந்த கல்வி கண்காட்சி மிகவும் பயனுடையதாக இருக்கின்றது. அந்த இதை ஒழுங்கமைத்த பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கும் பாராட்டுக்களை வலிய கலைஞர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றனர். நாங்கள் ப்ரீத் பண்ணிக்கல ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி CO2 ரிலீஸ் பண்ணோம். அதை வந்து ப்ரோக்கோண்டை வச்சு சிம்பிளாக காட்டுறதுக்காண்டி தான் இந்த செட்டப். இதில் வந்து இந்த ஸ்ட்ரிங் இருக்கேன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரிங் கேட்கல இங்கே இருந்த அட்மாஸ்பியரிக் ஏர் என்டர் ஆகும். அட்மாஸ்பியரிக் ஏரில் கணக்கு மிக்சர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். அதில் CO2 மட்டும் ஸ்பெஷலாக அப்சர்வ் பண்ணணுன்றதுக்காண்டி இதில் KOH மிக்ஸ் வாட்டர் வச்சுருக்கோம். இது வந்து CO2 அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறம் வேறு கேஸ் இதில் லைம் வாட்டர் இருக்குது. CO2 வந்து லைம் வாட்டர் மில்கி ஆகும். இதில் மில்கி ஆகல என்ன KOH CO2 அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கு பிறகு வந்து அதே அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து இங்கே வரும். ப்ரொப் வந்து ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி CO2 ரிலீஸ் பண்ணும். அதுக்கு பிறகு அது அடுத்த லைன் செட்டப்புக்குள்ள வரையில் அந்த லைன் செட்டப் மில்கி ஆகும். இதுலேருந்து எங்களால் என்ன அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குன்னா ப்ரொப் வந்து ரிலீஸ் ரெஸ்பிரேஷன் டைமில் வந்து CO2 ரிலீஸ் பண்ணும். Opposite words. Whole. Beautiful.
ஃபோன் பண்ணி எப்போ எங்களுக்கு டெஸ்ட் வரேன் கழித்தல் இல்லாமல் சாதாரணமாக உண்டுன்னா அது மைனஸில் இருக்கலாம். இதுக்கு தான் நம்ம மொட் போட்டுக்கிறோம். மைனஸில் இருக்கிறது எல்லாமே ப்ளஸ் ஆனால் மொட்டு தான் ஒரு ப்ளஸ் ஆனால் சார் அதுக்கு விட சொன்னால் இந்த பக்கம் இது வந்துட்டு இந்த மூணு பள்ளியில் இருக்கிற கூட்ட வார்த்தை இலக்கம் வந்து மற்ற இடங்களையும் கூட்டிட்டு ஒரே இலக்கம் தான். இப்போ எக்ஸாம்பிளாக இது உலகையும் கூட்டம் 10 வருதுன்னா மற்ற உலகையும் கூட்டமும் 10 வரும். சுத்தலாம் இதுலமே சுத்தலாம். சரி 9 11 தான் வருது 6 5 11 வேற அதான் பிரச்சனை என்னம்மா என்ன சொல்லுங்க டோட்டல் வந்துட்டு 12 வரும். ஒரு இதை கூட்ட 12 வரும். 12 வரும் 6 5 பாப்போம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஒரு ஸ்டெப்லேயே 2 இலக்கம் இருக்கு. இப்போ 5ன்னா ஒரு ஸ்டெப்லேயே 2 5 இருக்கு. அது வேற ஒரு 5 பத்தினா 12 வரும். வேற ஒரு 5 பத்தினா 12 வரும். கூட இல்லை
ஜீரோ ஆகிங்களா சரி ஓ கட்டியா இது என்ன தான் பேர் இது ஆயிடுது சோடியம் சோடியம் ஐடன் சார் சோடியம் ஐடன் சேர்க்கும்போது மஞ்சள் நிற சேர்க்கிறோம். இதை வெப்பம் ஏற்றி குளிர விடும்போது ஊசி வடிவ படிக்கிறோம். இது வந்து soap solution. இது என்னன்னா எங்களுக்கு H2O சேமில் ஹோம் H2O நடக்குது. H2O வந்து ஆக்சிடேட் ஆகும். H2O ஆக்சிடேட் ஆகி O2 ஆகிறதுக்கு O2 வெளியில் வரும். சோப் விட்ட வழியாக அந்த நுரையும் சேர்த்து வெளியில் வருது. இது குரோமியேட்டில் ஒரு சைட்டோட இல்லை இன்று வந்து வலிமுக நம்பினை பண்ணுறதால திரவ பதார்த்தமாக இருக்கும். அதால் தீப்பொறி சார் சாப்பிடுங்க இதுக்கு பிறகு வந்து மெக்கானிக் பணி அதாவது உலோகப்படம் இந்த லெவல் செப்புகள்ல அச்சிடப்பட்டு வெளியிடப்படும். அதுக்கு வந்து முகப்பருமதி அனுப்பப்படும். அடுத்து வந்து அடுத்த இன்டர்நெட் பேங்கிங் பராக்கிரமம்
நவாவு காலத்தில் காலத்தில் இதெங்கே எடுத்துறீங்க உள்ளே இருக்கா முதலாவது நாணயத்தை காட்டுங்க காலம் இது வந்து முதல் அச்சிடப்பட்ட முதல் அச்சிடப்பட்ட தாழ்நாள் இலங்கையில் அகச்சூழலா வணிகச்சூழல் அகச்சூழல் புறச்சூழல் எல்லாமே Input signal, output signal. சரி சரி அந்த இது ஃப்ரீக்வன்சியை மாற்ற ரைட் அதே இந்த ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யுங்க ஃப்ரீக்வன்சி சமரா வரைக்கும் ஃபேன் நிற்கும் அதில் நிற்கிற மாதிரி மாற்றுங்களேன் நின்றுதா இல்லையே
கரெக்டாக அது எவ்வளவு மைனட்டாக தானே டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்னும் வர கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கூட்டு வேணுமா சுத்தாத மாதிரி இருந்தா சரி நிக்குது இல்லை மேலே நீ நந்திட்டு இருக்கு சரி கரெக்டாக Because
Bang. கனகாலத்துக்கு பிறகு சரி ஓகே மிஸ் ஓகே பொறாமை கோபம் கவலை மகிழ்ச்சி இவற்றை தடுப்பதற்காக பாடல் சிறந்த இடர் பாட்டு பாடல் தியானம் செய்தல் கவின் கலைகள் ரெண்டு முக்கியம்
வாங்க சார் சுத்தராஜ் சார் பட் அங்கே நீங்க அது இந்த கல்வி கண்காட்சியிலே மாணவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது முழு ஒத்துழைப்பையும் வழங்கி, அதாவது கற்றல் கற்பித்த செயற்பாடுகளை இன்னும் மேலதிகமாக வளர்த்து கொள்வதற்காக இந்த கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்டு ஒவ்வொரு விடயங்களையும் மிக தெளிவாக எடுத்து உரைத்துள்ளனர் தங்களது செயற்பாட்டின் மூலம். இந்த செயற்பாட்டை இந்த மாணவர்கள் செய்வதனால் எதிர்காலத்தில் அவற்றை மறக்காமல் ஞாபக சக்தியுடன் வைத்திருந்து அதை தனது வாழ்க்கைக்கும் தனது பரீட்சைக்கும் பயன்படுத்துவார்கள். எனவே இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இந்த பாடசாலையிலே இப்படி ஒரு செயற்பாட்டை செய்ய வேண்டும் என அதிபர், உப அதிபர், பிரதி அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் ஒத்துழைப்புடன் செயற்பட்டார்கள். இந்த செயற்பாட்டுக்கு வழிகாட்டிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த செயற்பாட்டின் மூலம் வேறு பாடசாலை மாணவர்களும் வந்து பார்வையிடுகின்றனர். இந்த அயற்பாடசாலை மாணவர்களும் கற்றல் சம்பந்தமாக ஏதோ பல விடயங்களை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதனால் அவர்களின் பரீட்சைக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என நம்புகின்றேன். சார், இப்போ நீங்கள் இதில் பார்த்துருக்குறீங்க, இதில் உங்களுக்கு பிள்ளைகளோட செயற்பாடு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இதில் மிகவும் பிடித்தது இந்த விஞ்ஞான ரீதியான விடயங்கள் மட்டுமல்ல, அதாவது எல்லா விடயங்களும் மிகவும் திருப்தி கூறக்கூடிய மாதிரியே உள்ளது. இருந்தும் எங்களுக்கு சில செயற்பாடு கூத்து மூலம் சில விஷயங்களை உள்ளடக்கியிருந்தார்கள். அது மிகவும் எல்லோரையும் கவரக்கூடிய ஒன்றாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் கணிதம், விஞ்ஞானம், ஐசிடி போன்ற விடயங்களில் எல்லாம் தொழில்முறை செயற்பாட்டை அங்கு மிக தெளிவாக காட்டியிருந்தனர். அப்போ அந்த செயற்பாட்டின் மூலம் மாணவர்கள் விளங்கக்கூடிய தன்மை மிகவும் தெளிவாக காணப்படும். சார் வணக்கம். இன்று கல்லூரி கல்வி கண்காட்சி எப்படி சார் இருக்கு? மாணவருடைய செயற்பாடு எப்படி இருக்கு? கண்காட்சி என்பது உண்மையில வந்து
ஆசிரியர்கள் சகல இந்த கண்காட்சியில் கூட்டாக இணைந்து தங்களது முயற்சியை வெளிப்படுத்தினார். நாம் பொதுவாக விஞ்ஞானத்துறை சார்ந்த பகுதி, தமிழ்துறை, வணிகத்துறை, மற்றது ரசாயனங்கள், உயிரியல் போன்ற துறைகளை போய் முழுமையாக பார்த்துறாங்க. அந்த கண்காட்சி ஒவ்வொன்றிலும் வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் பெரும்பாலும் இயங்கி நிலையுடையதாக காணப்படுகிறது. அது இந்த கண்காட்சியின் மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாக மற்றது கண்காட்சியில் பெரும்பாலான மாணவர்களுடைய முயற்சி என்பது இதில் தெளிவாக தெரியும். பாடப்படுத்திக்க நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு வகையான தொழிலாளர்கள் நேர கல்விக்கும் இதில் பாடசாலையில் கற்பித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் பெரும்பாலான பாடசாலை நிச்சயமாக இந்த முயற்சி ஏனைய பாடசாலைகளில் இந்த விடயம் பரவலாக்கம் செய்யப்படும். அதே நேரத்தில் மாணவர் பாடசாலைக்குள்ள பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை அதையும் தரிசித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் பெரிய ஒரு விளைவு கற்றல் நிறுவனம் பெரிய விளைவு ஏற்படுத்தும். இந்த வகையில் இந்த பாடசாலையினுடைய கண்காட்சி தேர்வை ஒருங்கிணைந்த பாடசாலையின் கல்வி குறிப்பாக அதிபர் ஆசிரியர்கள் எனது பாராட்டுகளை நன்றி சார்.